நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம வீட்டில் இந்த மாதிரி மொஸ்கிட்டோ பேட் வச்சுருப்போம். இந்த மாதிரி பேட்டு வந்து அடிக்கடி ரிப்பேர் ஆகிடும். நம்ம என்ன தான் சார்ஜ் போட்டாலும் நம்மளுக்கு வந்து அந்த கரண்ட் வந்து அவ்வளோவா வராது, ஹை வோல்டேஜ். அது எப்படி ரெடி பண்ணுறதுன்றதை பார்ப்போம். ஒன்று ஓப்பன் பண்ணனால இதை சொல்லிடுறேன். இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்க்ரூ இருக்கும். இங்கே ஒரு ஸ்க்ரூ, இங்கே ஒரு ஸ்க்ரூ, இங்கே ஒரு ஸ்க்ரூ, இங்கே ஒரு ஸ்க்ரூ, இங்கே ஒரு ஸ்க்ரூ இருக்கும். இதை நீங்கள் கழட்டிடுங்க. கழட்டிட்டிங்கன்னா ஓப்பன் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். உள்ளார வந்து ஒரு பேட்ரி ஒன்று இருக்கும். இந்த மாதிரி ஒரு மெயின் போர்டு ஒன்று இருக்கும். இந்த போர்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு இது வந்து ஒரு இன்வெர்ட்டர் போர்டுன்னு கூட சொல்லலாம். இதை ஏன் அப்படி சொன்னோன்னா, இந்த பேட்டரியோட வோல்டேஜ் பார்த்திங்கன்னா வெறும் 4 வோல்ட்டு. இந்த 4 வோல்ட்டு தான் நம்ம ரீசார்ஜ் பண்ணிவிட்டு இங்கே ஒரு பட்டன் கொடுத்துருப்பாங்க. அதை ப்ரெஸ் பண்ணும்போது, அந்த பட்டனை நம்ம ப்ரெஸ் பண்ணும்போது நமக்கு வந்து இங்கே வந்து ஹை வோல்டேஜாக ப்ரொடியூஸ் ஆகும். நம்மளுக்கு என்ன ப்ராப்ளம் ஆகும்னா, மோஸ்ட் ஆஃப் நம்ம ரொம்ப நாள் யூஸ் பண்ண இந்த பேட்ரி வந்து அதோட கெப்பாசிட்டியே இழந்துடும். ஸோ இந்த பேட்டரியை ரீப்ளேஸ் பண்ணால் கூட சிலது வந்து ஆன் ஆகுது, நல்லா ஒர்க் ஆகிட்டுருக்கு. நம்ம பட்டனை ப்ரெஸ் பண்ணும்போது ரொம்ப லைட்டாக டப்புன்னு ஒரு சவுண்டு மட்டும்தான் வருது. அவ்வளோவா வரலன்னா இந்த பேட்டரியை ரீப்ளேஸ் பண்ணலாம். இது எப்படி ரீப்ளேஸ் பண்ணுறதையும் நான் சொல்கிறேன். இதுதான் ஃப்ரெண்டு இந்த போர்டு. இந்த போர்டில் வந்து பார்த்திங்கன்னா எப்பவுமே இது வந்து இது என்ன பேட்டரினா, நம்ம வந்து நார்மலாக யூஸ் பண்ணுற லித்தியம் அயன் பேட்டரியில், நம்ம மொபைலுக்கு போகிற லித்தியம் அயன் பேட்டரி கிடையாது. இது வந்து லெட் ஆசிட் பேட்டரி. பார்த்திங்கன்னா தெரியும். இந்த மாதிரி லெட் ஆசிட் பேட்டரி தான் யூஸ் பண்ணுவோம். இன்வெர்ட்டர்லேயும் பார்த்திங்கன்னா லெட் ஆசிட் பேட்டரி தான் யூஸ் பண்ணுவோம். ஏன்னா இது வந்து என்ன சொல்கிறது, நம்ம ரொம்ப நாள் சார்ஜ் போட்டாலோ எதுவும் ஆகக்கூடாதுக்கோசம் இது சைனா பேட்டரி தான். இந்த பேட்டரி யூஸ் பண்ணியிருப்பாங்க. இதில் ஏன் இது எப்படி நான் லெட் ஆசிட் பேட்டரின்னு சொல்கிறேன்னா, நம்ம டிஸ்டில் வாட்டர் ஊற்றுவோம். அதே மாதிரி இதில் பார்த்தீங்கன்னா இந்த பேட்டரியில் ஓப்பன் பண்ணிங்கன்னா அந்த மாதிரி ஹோல் இருக்கா, டிஸ்டில் வாட்டர் ஊற்றுறதுக்காக தான் இந்த ஹோல் இருக்குது. இது மோஸ்ட் ஆஃப் இதில் வந்து இது சீல்டு பேட்டரி தான். டிஸ்டில் வாட்டர் ஊற்றினாலும் அவ்வளோ பேக்கப் நம்மளுக்கு அவ்வளோ கிடைக்காது இதில். ஸோ என்ன பண்ணலான்னா, அதுக்கு பதிலாக ஒரு புது பேட்ரி ஒன்று வாங்கி போட்டுக்கலாம். இது வந்து இதில் இருந்த பேட்ரி தான். நான் இதுக்கு பதிலாக வேறு பேட்டரியை ரீப்ளேஸ் பண்ணியிருக்கேன். பாருங்கள், சைஸ் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தால் கூட இந்த சைடில் வந்து நம்ம வந்து கட் பண்ணி கூட இதில் உட்கார வச்சுக்கலாம் இந்த சைடில். இப்போ இது எப்படி கனெக்ட் பண்ணுறதுன்னு நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு நம்ம வந்து பேட்ரினா எப்போவுமே டிசியில் தான் ஒர்க் ஆகும். டிசினாலே ப்ளஸ் மைனஸ்னு 2 டெர்மினல் இருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதுலேருந்து வர்ற 2 ஒயரை பார்த்துருப்பீங்க. இதுலேருந்து வர அடியில் இந்த சைடில் பார்த்தீங்கன்னா இந்த 2 ஒயரும் இங்கேருந்து வர இந்த 2 ஒயரும் நம்ம ஏசிக்கு கொடுக்குறது. ஏசியில் வந்து ப்ளஸ் மைனஸ் கிடையாது. ஸோ ஏசியில் ப்ளஸ் மைனஸ் கிடையாதுனால நம்மளுக்கு வந்து ஒரே கலரில் ஒயர் கொடுத்துருப்பாங்க. இந்த 2 ஒயரு இது நம்ம டைரெக்டாக வந்து ஏசியில் கனெக்ட் பண்ணுறதுக்கான ஒயரு. மீதி இருக்க 2 ஒயரில் பார்த்திங்கன்னா கம்பல்சரி ஒரு ரெட் கலர் ஒயர் எல்லா கொசு பேட்லேயும் கொடுத்துருப்பாங்க. இந்த மொஸ்கிட்டோ பேட்டில் வந்து எல்லாத்துலேயுமே ஒரு ரெட் கலர் ஒயர் கொடுத்துருப்பாங்க. இது வந்து நம்ம கிரவுண்டுக்கு வந்து, அதாவது மைனஸ்க்கு வந்து நார்மலாக எந்த ஒயர் வேணாலும் ப்ளூ கொடுக்கலாம், பிளாக் கொடுக்கலாம். ஆனால் ரெட் கலர் ஒயர் கண்டிப்பாக கொடுத்துருப்பாங்க. அதை தான் நம்ம வந்து என்ன பண்ணோம், பேட்டரியில் பார்த்திங்கன்னா ப்ளஸ்ஸு மைனஸ்னு 2 இருக்கும். நம்ம ப்ளஸ்ஸு வந்து ரெட்டுலேயும் என்ன கலர் இப்போ ப்ளூ கொடுத்துருக்காங்க, அது கண்டிப்பாக மைனஸாக தான் இருக்கும். மைனஸை தூக்கி இதுலேயும் கொடுத்துடணும். கொடுத்துட்டிங்கன்னா இதில் கனெக்ட் ஆகிட்டுருக்கும் பாருங்கள். இது வந்து இந்த போர்டில் என்ன ப்ராப்ளம்னு பார்த்தீங்கன்னா, இதில் வந்து ஆல்ரெடி இதில் வந்து இங்கே வந்து டயோட் ப்ராப்ளம். இங்கே இருக்க டயோட்டில் எரிஞ்சு போயிடுச்சு. இங்கே இருக்கும். அது வேறு போர்டு எடுத்து காமிக்கிறேன். இந்த சைடில் இருக்குது பார்த்தீங்களா, இந்த டயோடு எல்லாமே இதில் வந்து எரிஞ்சிடுச்சு. ஸோ நான் இங்கே வைக்கிறதுக்குள்ள நான் இங்கே சால்டர் பண்ணியிருக்கேன், இந்த இடத்துல சால்டர் பண்ணியிருக்கேன். அப்புறம் ரொம்ப நாள் ஆனதுனால அந்த பேட்டரியும் அது பவர் போயிடுச்சு. ஸோ இதுக்கு நியூவாக ஒரு பேட்ரி, இது சைனா பேட்ரி தான் மோஸ்ட்லி யூஸ் பண்ணுவாங்க. சைனாவில் தான் நீங்கள் நார்மல் எந்த எலக்ட்ரிக் ஷாப்பில் கேட்டாலும் கிடைக்கும் அந்த பேட்ரி.
4 வோல்ட். இதோட வோல்ட் பார்த்தீங்கன்னா இங்கே போட்டிருக்கோம் 4 வோல்ட்டு 0.05 ஆம்பியர். இது அப்புறம் இந்த போர்டு எப்படி ஒர்க் ஆகுதுன்றதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் உங்களுக்கு. மஸ்கிட்டோ போர்டு எப்படி ஒர்க் ஆகுதுன்றதை நான் சொல்கிறேன். இது வந்து ஒரு இன்வெர்டர் போர்டுன்னு கூட சொல்லலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த 2 ஒயர் ஃப்ரண்ட்லேயே கொடுத்துருப்பாங்க. இது வந்து இதில் வந்து நம்ம ஏசியோட 220 வோல்ட் இன்புட்டை கொடுப்போம். ஏன்னா நம்ம இதை வந்து சார்ஜ் பண்ணி ஆகணும். இந்த பேட்ரி சார்ஜ் பண்ணுறதுக்காக இந்த 220 வோல்ட்டை வந்து நம்ம வந்து 4 வோல்ட்டாக நம்மளுக்கு தேவைப்படுது. ஸோ அதுக்கு என்ன யூஸ் பண்ணியிருப்பாங்கன்னா இந்த டிரான்ஸ்ஃபார்மர் யூஸ் பண்ணியிருப்பாங்க. இந்த டிரான்ஸ்ஃபார்மர் என்ன டிரான்ஸ்ஃபார்மர்னால் இது வந்து மல்டி ஃபங்க்ஷனாக யூஸ் ஆகுது. எப்படின்னா இது ஸ்டெப் அப்பாகவும் யூஸ் ஆகுது, ஸ்டெப் டவுனாகவும் யூஸ் ஆகுது. ஏன்னா நம்ம வந்து பேட்டரியில் 4 வோல்ட்டு தான் இருக்கும். அந்த 4 வோல்ட்டை நம்மளுக்கு தேவையான 400 வோல்ட்டாவோ 300 வோல்ட்டாவோ ஹை வோல்டேஜாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு ஸ்டெப் அப்பு பண்ணி ஆகணும். ஸோ அதனால இந்த டிரான்ஸ்ஃபார்மரில் ஸ்டெப் அப்புக்கான வைண்டிங்கும் கொடுத்துருப்பாங்க. இதை வந்து அதே மாதிரி 220 வோல்ட்டு இப்போ நம்ம 220 வோல்ட் இன்புட்டு கொடுத்து நம்மளுக்கு பேட்டரிக்கு தேவையான 4 வோல்ட்டாக ஸ்டெப் டவுன் பண்ணி ஆகணும். அதுக்கு தேவையான வைண்டிங்கும் இதுலேயே பண்ணியிருப்பாங்க. இதில் பார்த்தீங்கன்னா தெரியும். இதில் வந்து நான் இந்த 2 வைண்டிங்கை நான் ஏற்கனவே செக் பண்ணிட்டேன். இந்த 2 வைண்டிங் பார்த்தீங்கன்னா நம்ம இது வந்து டிரான்சிஸ்டர். நம்ம எப்படி ஸ்டெப் அப் ஆகுது, அதுக்கு ஏன் டிரான்சிஸ்டர் யூஸ் பண்ணுறாங்கன்றதை நான் போன வீடியோவிலே சொல்லியிருக்கேன், இன்வெர்டர் வீடியோவில். அதில் வேணால் போய் செக் பண்ணி பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த டிரான்சிஸ்டரில் பார்த்தீங்கன்னா நம்ம கொடுக்கக்கூடிய வோல்டேஜ், அதாவது 4 வோல்டேஜில் வந்து இங்கே கனெக்ட் பண்ணுவோம். இங்கே ஒரு ஒயர் வரும். இதை ஸ்ட்ரைட்டாக தூக்கின்னு வந்து மைனஸை வந்து டைரெக்டாக இந்த டிரான்ஸ்ஃபார்மரில் ஒரு லீடில் கொடுத்துட்றாங்க. இன்னொன்றுத்தில் வந்து இங்கே கொடுத்து இதில் ரெசிஸ்டர் மூலிமா இந்த டிரான்சிஸ்டருக்கு வருது. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், இங்கே டிரான்சிஸ்டர் இருக்கும். இந்த டிரான்சிஸ்டர்லேருந்து ஒரு பல்ஸ் க்ரியேட் ஆகி இந்த டிரான்ஸ்ஃபார்மருக்கு போகுது. ஏன்னா டிரான்ஸ்ஃபார்மருக்கு பல்ஸ் இருந்தால் தான் எலக்ட்ரோமேக்னெட்டிக் உருவாகும். எலக்ட்ரோமேக்னெட்டிக் உருவானதான் ஒரு காயிலேருந்து இன்னொரு காயிலுக்கு ஸ்டெப் அப்பாவோ இல்லை ஸ்டெப் டவுன் ஆகும், வைண்டிங்கை பொறுத்து ஆகும். ஸோ இங்கே கொடுத்த இதில் வந்து அதே மாதிரி இந்த டிரான்ஸ்ஃபார்மரில் ஹை வோல்டேஜை கொடுத்து இந்த சைடில் பார்த்திங்கன்னா லோ வோல்டேஜாக நம்மளுக்கு ஏசியாக தான் வரும். இந்த சைடு லோ வோல்டேஜாக 4 வோல்ட் நம்மளுக்கு கன்வெர்ட் ஆகி வந்துடும். ஆனாலும் அது ஏசியாக தான் இருக்கும். அதை ரெக்டிஃபை பண்ணுறதுக்கு தான் இங்கே பார்த்தீங்கன்னா கொடுத்துருப்பாங்க. ஒரு 4 டயோட் கொடுத்துருப்பாங்க. இந்த போர்டில் எடுத்துட்டேன் இருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு 4 டயோட் கொடுத்துருப்பாங்க. இங்கே ஒரு 2 இருக்கும், அங்கே ஒரு 2 இருக்கும், இங்கே ஒரு 2 இருக்கும். இதுதான் நம்ம பிரிட்ஜ் ரெக்டிஃபையர்னும். இந்த டயோடு வந்து நம்மளுக்கு ஏசியை டிசியாக மாற்றி ஃபில்ட்ரு பண்ணிவிடும். மாற்றிட்ட பிறகு இந்த பேட்டரியோட ரீசார்ஜிங் வோல்ட் 4 வோல்ட்டும் வந்து 4.5 வோல்ட்டு டிசியாக நம்மளுக்கு கிடச்சிரும், ரீசார்ஜும் ஆகிடும். ஸோ இப்படி தான் நம்மளுக்கு இந்த போர்டு ஒர்க் ஆகிட்டுருக்கு. அதனால தான் இது ஒரு மினி இன்வெர்டர்னு சொல்லுவாங்க. நம்மளுக்கு வந்து லோ வோல்டேஜாக ஹை வோல்டேஜாக மாற்றி கொடுக்குது. அப்புறம் ஹை வோல்டேஜையும் லோ வோல்டேஜாகவும் மாற்றி கொடுக்குது இந்த போர்டு. பண்ணி சார்ஜ் போட்டாச்சு. இப்போ பார்ப்போம். மல்டிமீட்டரை ஏசிக்கு மாற்றிடுறேன். ஏன்னா இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ஏசி வோல்டேஜை செக் பண்ணுவோம். நான் சொன்ன இந்த இன்புட் பின்னில் வந்து இருங்க, இதை வச்சுட்டேன், இன்னொன்று வைக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வீட்டுக்கு வரக்கூடிய இந்த ஏரியாவில் கொஞ்சம் லோ வோல்டேஜ்னால 210 வருது ஏசி வோல்டேஜ். இங்கே பார்க்குறீங்க. இப்போ பேட்ரி ரீசார்ஜ் ஆகிட்டுருக்கு. டிசியில் எவ்வளோ வோல்டேஜ் செக் பண்ணுவோம். பேட்ரியோட டிசி வோல்டேஜை செக் பண்ணிப்போம். ஒரு லீட்டர் நான் அங்கே வச்சுட்டேன், ஒன்றொன்னா நான் இங்கே வைக்கிறேன். இப்போ பாருங்கள், இப்போ பாருங்கள் 4.3 வோல்ட். எப்படி பர்ஃபெக்டாக இருக்கா? இதுதான் டிசி. ஏசினா ஆல்டர்னேட் சேஞ்ச் ஆகிட்டே இருக்க வோல்டேஜ். இது 4.2 வோல்டேஜ் பார்த்தீங்கன்னா தெரியும், டிசியில் இருக்குது.
இப்போ ரீசார்ஜ் ஆகிட்டுருக்கு. எல்இடி சார்ஜிங் ஆகிறதுக்கான எல்இடியும் எரிஞ்சிட்ருக்கு. ஆல்ரெடி சொல்லிவிட்டு எப்படி கனெக்ஷன் கொடுக்குறது. இங்கே ப்ளஸ்ஸு மைனஸை கரெக்டாக இந்த இடத்துல கொடுத்துருங்க. கொடுத்துட்டு நான் இந்த பேட்டரியை மாற்றிட்டேன், செக் பண்ணி பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா ஹை வோல்டேஜாக நான் இங்கே அமுத்துறேன். இங்கே இருக்க இந்த இது 2 டெர்மினல் டச் ஆகும்போது நம்மளுக்கு இந்த ஸ்பார்க் வருது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்படி தான் இந்த போர்டு ஒர்க் ஆகிட்டுருக்கு.